ரோஹிணி ஒரு வழியா கிறிஷ வந்து விட்டு கூட்டு வந்துட்டாங்க. ஆனா, இனிமே தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. என்ன அப்டின்னா, விஜயாக்கு இது சுத்தமா பிடிக்கல. விஜயாவ பொறுத்தவரைக்கும் கிறிஷுக்கு கொடைச்சல் குடுத்து, கிறிஷ இந்த வீட்ல இருந்து தொரத்தி விடணும். அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க வந்து ஆரம்பத்துல கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்க அப்டின்னு கேள்விப்பட்டோனே, சோகமா வந்து கிறிஷோட பாட்டிகிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும், கிறிஷ கொண்டாந்து வீட்ல விட போறாங்க அப்டின்னோனே, எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. ஈவன் மனோஜும் அப்டிதான் பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல வருத்தமா இருந்த இவங்க கிறிஷ் வந்து வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சோனே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. இப்ப வந்து ரோஹிணிக்கு நடுவுல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. இந்த நிலையில தான் விஜயா வந்து நான் பார்வதி வீட்டுக்கு போறேன். அங்க வா கிறிஷ எப்படி துரத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்வதி வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அந்த டைம் தான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. புள்ள கூட இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜயாவோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வந்து நடந்துக்கிறாங்க. அங்க வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இத பத்தி எல்லாம் யோசிக்காத பார்வதி, புள்ளைங்கனாலே தொல்லை தான். அதுவும் என் முத்து இருக்கானே பெரிய தொல்லையா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி வந்து சொல்றாங்க, என்னைக்குமே பிள்ளைகளை பத்தி அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நம்ம கூட இல்லாதப்போ தான் அதனோட அருமை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்வதி. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லலாம். கூட இருந்து கொடுக்கல தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து பார்வதி கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, இல்ல அந்த அனாதை பையனை கொண்டு வந்து வீட்டுல மறுபடியும் சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அனாதை பையன், யாரை பத்தி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல கிறிஷ பத்தி தான் சொல்றேன். அவனை மறுபடியும் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்களாம் துபாயில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே பார்வதி கேக்குறாங்க, துபாயில இறந்துட்டாங்களா? அப்ப வந்து காரியத்துக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நடுவுல சிவும் இருந்துட்டு காரியத்துக்கு போகணும், சரியில்லை நம்மளும் போகணும். அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து அப்பாவும் இல்ல, இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாவும் இல்ல. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அவனை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப விஜயா வந்து சிவோட பேச்சை வந்து கேட்காம, நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இப்ப ரோஹிணி வருவா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, என்ன பிளான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அந்த பையனை கொண்டு வந்து வீட்டுல விட்டாங்க. அவன் வந்து நம்ம வீட்டுல 2 உருப்படாத இருக்குல்ல, முத்து மீனா, அவங்க கூட தான் இருக்குன்னு ஆசைப்படுறானா, அதனால இங்க கொண்டு வந்து விட்டாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கு. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு தான் நான் பிளான் பண்றதுக்காக இங்க வந்தேன். நம்ம வீட்டுல எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜும் நானும் ரோஹிணியும் மட்டும்தான் ஓரளவு இதுல இருந்து விலகி இருக்கோம். ரோஹிணி கூட பார்த்தோம்னா அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்றா. அதான் ரோஹிணி கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம வீட்டுல பேசுறதுக்கு அந்த ஆள் விட மாட்டாரு. அதனாலதான் இங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்வதிக்கு இது சுத்தமா பிடிக்கல. பார்வதி சொல்றாங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இவ்வளோ வயசான நீ பிளான் போடுறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கேக்குறாங்க. உடனே வந்து கூட சிவும் சேர்ந்துக்கிட்டு, ஆமா பார்வதி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாஸ்டர், அவன் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா, நீங்க யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம், இதுதான் என் பிளான், நான் பிளான் போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, நீ இந்த மாதிரி கேவலமான பிளான் போட போறேன்னா எங்க வீட்டை விட்டு வெளியில போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே விஜயாக்கு செம்ம காண்டு, இத்தனை நாள் தனியா இருந்துட்டு இருந்த, நான் தான் உனக்கு ஆறுதலா இருந்தேன், இப்ப என்னையும் துரத்தி விடுறியா? உனக்கு இப்ப புது தோஸ்து கிடைச்சிருச்சு அப்படின்னோட என்ன வந்து துரத்த பாக்குறியா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? உனக்கு புள்ளை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இத்தனை வயசு இவனோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே பார்வதிக்கு வந்து செம்ம காண்டாயிருச்சு. ஏண்டி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கேவலப்படுத்துற, இப்பே வெளியே போய் இனி இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்ற மாதிரி விஜயா வந்து துரத்தி விடுறாங்க பார்வதி. சோ விஜயாவை துரத்தி விட்டோன்னு விஜயா வந்து செம்ம காண்ட வெளியில வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோஹிணிய வர சொல்லி இருந்தாங்க பிளான் போடுறதுக்கு, ரோஹிணியும் அங்க வரல, எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்துல வந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போனா கிறிஷ் வந்து ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. கிறிஷ பார்த்தோன்னே செம்ம காண்டு விஜயாக்கு. அப்ப வந்து டிவிய உடனே ஆஃப் பண்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு கிறிஷ வந்து சொல்றாங்க, போய் அந்த ஃபேனை போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கிறிஷ் போய் ஃபேனை போடுறான். ஃபேனை போட்டோன்னு உடனே வந்து கிறிஷ கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு டீ எடுத்துட்டு வா, போய் எடுத்துட்டு வா, மீனாட்ட சொல்லி எனக்கு டீ எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே பாட்டி டீ எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கிறிஷ் போய் மீனா கிட்ட சொல்றான். அப்ப வந்து மீனா சொல்றாங்க, நீ போய் டிவி பாரு, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கிறிஷ் வந்து சொல்றான், பாட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து மீனாவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி, சரி இங்கே நில்லு, நான் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து முத்து உள்ள வராரு. உள்ள வந்து எங்க கிறிஷ காணல அப்படின்ற மாதிரி தேடுறாரு. அப்ப வந்து விஜய், அவன் எங்கேயா கிடப்பான், போய் பாரு, இங்கேயும் கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப உடனே முத்து, வந்துட்டாங்களா மேடம் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு கிறிஷ பார்க்க கிச்சனுக்கு போறாரு முத்து. அப்ப வந்து கிறிஷ் வந்து அங்க இருக்காரு. என்னடா டிவி பார்த்துட்டு இருந்த, இப்ப வந்து இங்க வந்திருக்க, டிவி போர் அடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு முத்து. அப்ப வந்து கிறிஷ் வந்து சொல்றாரு, இல்ல பாட்டி வந்து டிவியை ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் நான் இங்க வந்து டீ எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன உன்ன டீ எடுத்துட்டு வர சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி முத்து கடுப்பாராரு. அப்படியே உடனே வெளியில வந்து விஜயா கிட்ட வந்து கேக்குறாரு, அந்த சின்ன பையனை டீ எடுத்துட்டு வர சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வந்து விஜயா சொல்றா, ஆமா வீட்டுல சும்மா தானே இருக்கான், அவன் கிட்ட வேலை சொல்றது பிழை இல்லையே, அவன் கிட்ட வேலை சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அவன் சின்ன பையன், உங்க அடாவடி எல்லாம் பெரிய ஆக்கள்கிட்ட வச்சுக்கோங்க, அவன் கிட்ட வேணாம்
அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் நீ சொல்லாத, இது என் வீடு, நான் வைக்கிறதான் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே அண்ணாமலை உள்ளுக்கு என்ட்ரு கொடுக்குறாரு. அப்ப அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, கிறிஷ் டிவி பார்த்துட்டு இருந்தான், டிவி ஆஃப் பண்ணிட்டு அவனை வந்து டீ எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து அண்ணாமலை கேட்கிறாரு, ஏன் விஜயா நீ திருந்தவே மாட்டியா, இப்படியா பண்ணுவ, அவன் சின்ன பையன் தானே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவை, ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு கஷ்டம் கொடுக்காம இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. அப்ப வந்து கிறிஷ் வந்து, ஏன் தாத்தா, ஏன் என்னாச்சு, என்னால ஏன் பிரச்சனை தாத்தா, நான் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கிறிஷ். அப்போ வந்து இதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு வந்து கவலையா போயிருச்சு. பாரு, அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. அப்ப ஏற்கனவே வந்து செம்ம காண்ட்ல இருக்க விஜயா இப்ப இன்னும் காண்டாயிட்டு போறாங்க. ஆமா, இந்த ரோஹிணி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ரோஹிணி ரூம்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வீணா வந்து சொல்றாங்க. அப்ப கதவை தட்டுறாங்க. ரோஹிணி வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரோஹிணி வெளியே வராங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ரோஹிணி வந்து கேட்கறாங்க, ஏன் ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, உன்னடா பார்வதி வீட்டுக்கு வர சொன்னேன் தானே, நீயே வரல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே, நான் அங்க போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி கேட்கறாங்க, என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, இல்ல அந்த பார்வதி வந்து என்ன விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் ஆண்டி, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. அதுக்கு விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல இந்த பையனை துரத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறது தானே அங்க போனேன், அங்க போனோம்னா அதை கேட்டோன்னே பார்வதி வந்து என்ன விட்டு வெளியே போ, அவன் சின்ன பையன், அவனை விட்டு துரத்துறதுக்கெல்லாம் பிளான் போடுறதுக்கு ஏன் வீட்டுல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா, இனி வீட்டு பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா, அவளுக்கு இப்ப புது ஃப்ரெண்டு சிவன் கிடைச்சிட்டா தானே, அதனாலதான் என்ன துரத்தி விட்டா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, அது தப்பு தான் ஆண்டி, ஆனா நீங்களும் அந்த சின்ன பையனை வந்து வீட்டை விட்டு வெளியில துரத்தணும் அப்படின்னு பிளான் போடுறதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. நீ என்னடி நல்ல விஷயம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ரோஹிணியை பார்த்து கேட்கறாங்க. இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இரு இன்னைக்கு மனோஜ் வரட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா அப்படியே ரவியை வந்து காட்டுறாங்க. ரவி வந்து குக்கிங்ல வந்து பிஸியா இருக்காரு அவருடைய ரெஸ்டாரண்ட்ல. அப்ப வந்து நீத்து வந்து அங்க வராங்க. நீத்துவை பார்த்தோன்னே ரவிக்கு வந்து சுத்தமா இப்ப வர பிடிக்காம போகுது. ஏன்னா நீத்து வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் அப்படி, அதாவது கோவா ஃபெஸ்டிவலுக்கு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்ற சொல்ற விஷயத்த வந்து ஸ்ருதியோடைய ரெஸ்டாரண்ட்ல வச்சு சொல்லியிருந்தாங்க. அது வேணும்னே ஸ்ருதியை காண்டாக்குறது தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ரவிக்கும் லைட்டா புரிஞ்சிருச்சு. அப்ப வந்து ரவி வந்து யோசிக்கிறாரு, எதுக்காக நீத்து மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த இடத்துல வச்சு என்ன ஹக் பண்ணது கிஸ் பண்ணதெல்லாம் அது வந்து ஸ்ருதி வந்து எப்படி எடுத்துப்பானே தெரியல, என்னால ஸ்ருதியை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி ரவி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப நீத்து அங்க வராங்க. அங்க வந்து நீத்து ரவியை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு டின்னருக்கு நாங்க வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து ரவி சொல்றாரு, இல்ல நான் ஸ்ருதியோட இன்னைக்கு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாரு. இல்ல எங்க ரெஸ்டாரண்ட் வந்து கோவா ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆனதால நான் பார்ட்டி கொடுக்க போறேன், அதனால கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வேற வழி இல்லாம ரவியும் சரி வாரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ரவியை மட்டும் தான் கூட்டிட்டு போறது பிளான் பண்ணிருக்காங்க. அது வந்து ரவிக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நீத்து வந்து அங்க இருந்து வெளியே வந்துட்டு ஸ்ருதிக்கு வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க, என்ன ஸ்ருதி இன்னைக்கு டின்னருக்கு வந்து நானும் ரவியும் வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இல்லையே என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ரவிட்ட சொல்லியிருந்தேன், ரவி வாரேன்னு சொன்னானே, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்றது, என்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டாரு, இப்ப பாரு யார் கூட ரவி வாரார் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியை வந்து வெறுப்பேத்துறாங்க நீத்து. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி கோலை கட் பண்ணிட்டு ரவிக்கு வந்து போன் பண்றாங்க. ரவி கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு, டின்னருக்கு வாரேன்னு சொன்னேன்ல, வர்றதானே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து ரவியை வந்து கேக்குறாங்க. அப்ப ரவியால என்ன சொல்றதுன்னே தெரியல. ரவி வந்து சொல்றாரு, இல்ல இங்க நீத்து அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி வந்து போனை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ரவி ஏன் இப்படி நடந்துக்கிறான், அதாவது இத்தனை நாளா நீத்து பத்தி தெரியாம இருக்கிறானே, நீத்து கிட்ட கொஞ்ச நாள் பலன எனக்கே நீத்து பத்தி தெரிய வருது, இத்தனை வருஷமா நீத்து கிட்ட வேலை பார்க்குற ரவிக்கு வந்து நீத்து பத்தி தெரியலையா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே குழப்பத்தோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.